And next one, how has the government taken measured by reproductive health? So, it's not only for in government, our responsibility is necessary for the reproductive health measures taken. But our government is happen to taken what are the step by our great awareness about reproductive health among people. The first one, through the help of audio, visual, and print the media to create awareness. See that create awareness of audio, visual, or TV, television, such as some of the voluntary program are there. அதாவது தொலைக்காட்சி செய்திகள் ஊடகங்கள் இந்த மாதிரி வழியாக வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. தென் ஃபேமிலி மெம்பர் அண்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த அவேர்னஸ் ஆர் டு எஜுகேட் ஆஃப் மேரேஜ் ஏஜ்டு கப்புள்ஸ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆஃப் கப்புள்ஸ் எஜுகேட் தம். அதாவது அந்த அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக அவங்கள்ட்ட அதனுடைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் தேர் ஆர் கிரியேட் அவேர்னஸ். தென் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஸ்கூல் டு ப்ரொவைட் அவேர்னஸ். தட்ஸ் எ டாபிக் கவர்டு இன் அவர் ஸ்கூல் சிலபஸ். இப்போ மூணாவது சொன்ன அந்த டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் சிலபஸ் ரிலேட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் புக்கில் இது ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துட்றாங்க. ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். What are the reproductive organ that has been to female or male body? How they difference among this female and male part of the body? How the function and work other reproductive organ during the stages of development of reproductive ages. These are given to correct information about know that. இப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி மாறுபாடுகள் இருக்குது ஆணும் பெண்ணுக்கும், அந்த மாதிரி சில என்னென்ன உள்ள சேஞ்சஸ்லாம் நடக்கும் ரீப்ரொடக்ஷன் ஆர்கனில், என்னென்ன ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம தெளிவாக என்ன செய்கிறாங்க கொடுத்துறாங்க. ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன், சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடலசன்ஸ் ரிலேட்டட் டு சேஞ்சஸ். டீனோ அடலசன்ஸ் த டிரான்சிஷன் பீரியட் ஆஃப் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட், திஸ் இஸ் கால்ட் அடலசன்ஸ். அதாவது குழந்தையிலிருந்து நம்ம என்ன செய்கிறாங்க சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட், அதாவது ஒரு பருவம், அந்த பருவம் உடைய வரையும் என்ன சொல்கிறாங்க அடலசன்ஸ் சொல்கிறோம். தட் ஏஜஸ் இஸ் டு பிகெஸ்ட் ஃப்ரேம் இன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 11 to 19 இயர். 11 வயசுலேருந்து 19 வயசு வரையும் அடலசன் பீரியட்னு சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த டயத்தில் வாட் ஆர் த சேஞ்சஸ் இஸ் அக்கர் இன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அப்போ அந்த இனப்பெருக்க உறுப்புகள் எந்த அளவுக்கு மாற்றம் அடையுது எந்த காலகட்டங்களில் அப்படின்னு நமக்கு அவங்கள சொல்கிறாங்க. On how safe and hygienic sexual practices. During the sexual practices, how the safe and hygienic measure is taken. அதை சொல்லி கொடுக்குறாங்க. And do you know about sexually transmitted disease during the sexual practices there can be diseases transmitted. For example, it is a killer disease like for example AIDS or for example sexual transmitted disease. ஓகே, இப்போ செக்ஸுவல் ப்ராக்டிஸ் டயத்தில் என்னென்ன நோய்கள்லாம் வருது, செக்ஸுவல் ரிலேட்டடான டிசீஸ் என்னெல்லாம் வருது, அது மிகப்பெரிய எந்த அளவு பாதிக்காக இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் இதில் நம்ம விளக்கம் சொல்கிறாங்க. தென் அதர் எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். சீனோ பர்த் கண்ட்ரோல் டு பாப்புலேஷன்ஸ் இந்தியா, இட் இஸ் எ செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அமங் த வேர்ல்ட், யூனோ. So how the way of population is reduced or controlled? The way of educating the people of birth control options. இப்போ பர்த் கண்ட்ரோலை பற்றி அவங்களுக்கு சொல்லணும், அதுக்கான வழிகள் இருக்கா, அப்படிலாம் இருக்கா, அந்த மாதிரி முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். கேர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன்ஸ். ப்ரெக்னென்ட் உமனை வந்து அவங்க வந்து கரெக்டாக கேர் பண்ணிக்கணும், ஒரு நல்ல அக்கறை எடுத்துக்கணும். போஸ்ட் நாடல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் சைல்டு ஹெல்த்து கேர்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் நாடல் கேர் மதர், அந்த சைல்டும் குழந்தையும் தாயும் நலமாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஈவன் அவர் கவர்மெண்ட் டு ஜெயலலிதா ஃபார்மல் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அவங்களோட ஒரு ஸ்கீம் நிறைய அந்த தாய் நலத்திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக அந்த தாய்மார்களுக்கு
அவங்க குழந்தை உருவானதுலேருந்து அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்குற வரையும், ஈவன் 15 வயசு அந்த தடுப்பூசி போடுற வரையும் நிறைய ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்கீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அது சாகுற வரையும் என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, அதெல்லாம். தென் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபீடிங். Colostrum, one of the rich in nutrients fluid, the secreted by first mother mammary gland after the parturition. This is a lactation period. It's very important for a child as to fetus, newborn child. அப்போ அந்த குழந்தைய செக்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மில்கை அது ரொம்ப முக்கியம். அதனுடைய இதுக்கான என்னன்னு சொன்னாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் சைல்ட் இன் சொசைலி கான்சியஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேமிலி. Once thought is created in our society, the female and male, that differentiation is give to much important for male. ஆண் பெண்ணு காட்டிலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை காட்டும் ஆண்கள் கொடுக்குற உரிமை அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆண் அப்படிங்கிற அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இப்போ வளர்ந்துக்கிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்து ஆணும் பெண்ணும் சமந்தான். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சரிவிகமான உணவு, கல்வியும் சரி, வளர்ச்சியிலும் சரி எல்லாத்தையும் கொடுக்கணும், அதே அளவுக்கு பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அவேர்னஸ் அன்கண்ட்ரோல்டு பாப்புலேஷன் growth. One slogan they are created by we to ours to. Now recently we to our ones. நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்தது முன்னாடி. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துருச்சு. இனி நாமே இருவர் நமக்கேன்னு ஒருவர்னு அந்த நிலைமைக்கெலாம் போகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பாப்புலேஷன் ஏன் இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் கொண்டு வராங்கன்னா, குழந்தை அதாவது பெர்த் ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதை குறைக்கிறதுக்கு, அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். சோசியல் ஈவில் பில்ட் சோசியலி ரெஸ்பான்சிபிள் ஹெல்த்தி சொசைட்டி. சோசியலாக அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கு. அதுக்காண்டி இந்த கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்னு எடுக்கிறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேரியஸ் ஆக்ஷன் பிளான் ரெக்கார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ். நிறையா பிளானை கொண்டு வராங்க. ஈவன் வந்து நிறையா அந்த 30 அம்மையார் திட்டம், தாய்யுடைய பரிசு அந்த பெட்டி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டு வந்து பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்டிவ் ஆர் மெட்டீரியல் சப்போர்ட் டு ப்ரொவைட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் கேர் ஆஃப் பீப்புள் in related as to reproduction related problems such as pregnancy, delivery, sexual transmitted diseases, abortion, contraception, menstrual problem and infertility. இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதான் சரி, மற்ற கைடன்ஸும் சரி, ட்ரீட்மெண்ட் சரி, எதுவும்னாலும் அது கொடுக்குறாங்க. Then another statutory ban on amniocentesis. Do you know amniocentesis? Amniocentesis is a fluid is a protector from fetus inside of mother womb. Amniocentesis is diagnosed the abnormal development of growth. It's the greatest development technique, but there is using in a illegally to diagnosis of female child diagnostic sex organ. ஃபீமேல் குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்ன செஞ்சுறாங்க, இந்த அமினோசென்டசிஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே இது எதுக்கு இந்த டெஸ்ட் பயன்படுத்துகிறாங்கன்னா, கருவில் இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது குரோமோசோம் அப்னாட்டியோ மற்ற ஏதாவது குரோமோ ரீதியாகவும் மரபியல் ரீதியாகவும் அதை குறைபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்காண்ட அந்த இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை வந்து கலரில் இருக்க குழந்தைகள் ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு நிறையா குழந்தைகள் 1990க்கு முன்னாடி ஏகப்பட்ட குழந்தைகளை இந்த மாதிரி தான் கொண்டாங்க. இப்போ 1990க்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஒரு ஆக்டு ப்ரிவென்ட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய தண்டனைக்கூடிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து சொல்கிறதும் தப்பு, அதை பார்க்குறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமே அது ஒரு மிகப்பெரிய கொண்டு வந்தாங்க. ஸோ லீகலி செக் த ஃபீமேல் ஃபோர்டிசைட் மேசிவ் சைல்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். Then research on reproduction related areas supported by government and non-governmental agencies to improve, find new method upon the existing one. அதாவது ரிசர்ச் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரவரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் சகாலி டேப்லெட், இந்த மாதிரி மாத்திரைகள் இருக்கா,
டெம்பரவரி பர்த் கண்ட்ரோல் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. தட்ஸ் இன்ஸ்டியூட் கால்டு சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவங்க அதை சொல்லி இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா மாலா, சகாலி இந்த மாதிரி சில டேப்லெட்டை வந்து டெம்பரரி பர்த் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது வந்து சேஃப் அண்டு ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. தென் இம்ப்ரூவ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தி சொசைட்டி அண்ட் இன்க்ரீஸ் மெடிக்கலி அசிஸ்டட் டெலிவரிஸ். பெரும்பாலும் ஹெல்த்தியான சொசைட்டி உருவாக்குறதுக்கும் அதாவது முன்னாடிலாம் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறத வந்து இது பண்ணால், இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தாயும் சேயும் மரமாக வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு இதை வந்து பெட்டர் போஸ்ட் நாடல் கேர். குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் டிக்ரீஸ்டு மெட்டர்னல் அண்ட் இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேட். அந்த தாயின்னு வந்து கருவில் இருக்கிற தாயோ அல்லது குழந்தைக்கோ எந்த ஆபத்து வரக்கூடாது, குழந்தை இறக்கக்கூடாது, தாயும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸ்மால் ஃபேமிலி இஸ் ஏ குட் நாம்ஸ். ஒரு நாம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. சிறு குடும்பம் சிறப்பான குடும்பம். 2 குழந்தை, அதுக்கு மேலே ஒரு குழந்தையே இப்போ இது பண்ணுறாங்க, இன்னும் 2 குழந்தை, அதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து இல்லை, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. பெட்டர் டிடெக்ஷன் ஆஃப் க்யூர் ஆஃப் எஸ்டிடி. செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அது போக என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிற பற்றி சொன்னாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஏரியா ஆஃப் அவர் கவர்மெண்ட் as to taken by measured by reproductive health. And thank you children, and next what are the topic are there I will upload for later. Thank you.